தூக்கு மேடையில போய் அங்க கொண்டு போய் நிறுத்தி வைப்பாங்க. சென்டர் ஆஃப் அந்த பிளேட் ஒண்ணு இருக்கும். அந்த பிளேட்ட வந்து லிவர் எடுத்தா கீழ அப்படி போயிரும். இதெல்லாமே வந்து 1 வீக்கா நம்ம இது ட்ரையல் பண்ணிட்டே இருப்போம். லிவருக்கு எல்லாத்துக்கும் கிரீஸ் போட்டுட்டு இருப்போம். மணல் மூட்டையெல்லாம் இது பண்ணுவோம். அந்த கயிறு மணிலா ரோப்புங்க. அந்த மணிலா ரோப் இதெல்லாமே நம்ம ரெகுலரா அத செக் பண்ணி இது பண்ணிட்டே இருப்போம். இந்த ப்ராசஸ் எப்படின்னா, அந்த சென்டர் ஆஃப் அந்த அந்த பிளேட்ல கொண்டு போய் அந்த ரவுண்ட் ஒன் போட்டிருக்கும். அந்த இதுல வந்து நிறுத்த வச்சுருவாங்க. ஒருத்தர் வந்து என்ன சடனா இது அத்தனையுமே யூனிஃபார்மா எல்லாரும் கோஆர்டினேஷனா செய்வாங்க. ஒருத்தர் வந்து கால கட்டிடுவாரு. சரிங்களா? இன்னொருத்தர் வந்து அவரோட கழுத்துக்கு கரெக்ட்டா கொண்டு போயிட்டு அந்த கயிற கொண்டு போய் நிறுத்துவாரு. சைடுல கொண்டு வந்து நிறுத்தணும். இதெல்லாம் ப்ராசஸ்ங்க. இதெல்லாம் ஒரே நேரத்துல நடக்கும். நிறுத்தின உடனே அங்க வந்து சூப்பரிண்டென்டென்ட் முன்னால நிப்பாரு. இந்த லிவர் இழுக்காரு பாருங்க. அவரு வந்து இத பார்க்க மாட்டாரு. எதுங்க அந்த நிறுத்த வச்சுட்டு இருக்கோம் பாருங்க. அங்க பார்க்க மாட்டாரு. அவரு வந்து என்ன பண்ணுவாரு, சூப்பரிண்டென்டன்ட் பார்த்துட்டு இருப்பாரு. லிவருக்கு இந்த கையில பிடிச்சிட்டு இருப்பாரு. சூப்பரிண்டென்டன்ட் பார்த்துட்டு இருப்பாரு. சூப்பரிண்டென்டன்ட் வந்து சிக்னல் தான் குடுப்பாரு. கமாண்ட் வாயில கமாண்ட் கிடையாது. ஒரு கர்ச்சீஃப்ல இப்படிம்பாரு. டக்குன்னு இழுப்பாரு. அது ஃப்ரீ கீழ அப்படியே போயிடுவாங்க.